என்கிட்ட எல்லாம் 5 கோடி ரூபாய் கேட்டா நான் எங்க சார் போறது? ஒரு மனசாட்சி வேணாமா சார்? இவர் தன்னை ஒரு சர்ச் பாஸ்டரோட மகன் சொல்லியும் கடவுள்கிட்ட இருந்து நல்லவன் என்கிற ஒரு பட்டத்தை வாங்கியும் இப்ப பால்வளைத்துறையோட அமைச்சரா இருக்காரு. சோ ஆவின் பால்ல முறைகேடு பண்ணி அரசுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி அதுலயே ஊழல் பண்ணியிருக்காருன்னு பேசியிருந்தோம். நான் மட்டும் பேசல சார், அண்ணாமலை அவர்கள் சேலஞ்ச் பண்ணாரு. சீமான் அவர்கள் நேரடியா குற்றச்சாட்டு வச்சாரு. இந்த மாவட்டத்துல மனோ தங்கராஜன் ஒரு அமைச்சர் இருக்காரு, மலையெல்லாம் கேரளாவுக்கு கடத்திட்டு இருக்காருன்னு. என்ன, நம்ம தான் ஒரு சின்ன பயலாச்சு, கட்சி சப்போர்ட்டும் கிடையாது. சப்போர்ட்னா ஒன்னே ஒண்ணு, மக்களாகி நீங்க மட்டும்தான். என்ன, எத்தனை வயசு இருக்கும்? ஒரு 24 வயசு ஆச்சு, காலேஜ் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட். கொஞ்சம் மிரட்டி பயங்காட்டி லீகல் டீம் வச்சு ஒரு 5 கோடி ரூபாவை கட்ட பஞ்சாயத்து பண்ணியோ இல்ல லீகலான வழியிலையோ வாங்கிடலாம், இந்த பையன் கிட்ட இருந்து அடிச்சிடலான்னு அமைச்சர் மனோ தங்கராஜ் அவருடைய லீகல் டீம் அவங்களோட பிஸியான ஸ்கெடியூல்லையும் நம்மளுக்கு ஒரு லீகல் நோட்டீஸ் ஒன்று அனுப்பியிருக்காங்க. கொஞ்சம் பாருங்களேன். 7 நாளைக்குள்ள கடவுளை எங்களை காப்பாற்றும் என்னும் டைட்டிலுக்கு கீழே இருக்கிற மனோ தங்கராஜ் அவர்களுடைய அந்த வீடியோவை ரிமூவ் பண்ணணுமா? வீடியோல நான் சொன்னதெல்லாம் தப்புன்னு மன்னிப்பும் கேட்கணுமா இல்ல 5 கோடி ரூபாவும் கொடுக்கணுமா? ஐயா, நான் உங்களை மாதிரி கொள்ள அடிக்காம கர்த்தருடைய பிள்ளையா கொள்கையோட வாழ்ந்துட்டு இருக்கேன் சார். எனக்கு எதுக்கு சார் உங்ககிட்ட வம்பு? ஐயா, எனக்கு ஒரு லீகல் டீம் இருக்கு. அது மூலமா கன்னியாகுமரி மாவட்டத்தோட எஸ்பி திரு ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் கனிம வளம் கடத்துற லாரிகளை பிடிச்சிட்டு இருக்காரு. அப்போ கடத்தல் நடக்குது இல்ல, ஒரு அமைச்சரோட துணை இல்லாம அது எப்படி நடக்கும்? ஒரு நாள் 2 நாள் நடந்துருச்சு சரி, ஒரு லாரி இல்ல 2 லாரி பிடிபட்டுருச்சு சரி, இத்தனை ஆண்டுகளா இத்தனை ஆயிரம் லாரிகள் பிடிபட்டிருக்குல்ல, அது எப்படி சார்? மக்களுக்காகவும் இயற்கைக்காகவும் தான் பேசினேன். இவ்வளவு பேச தெரிஞ்ச எனக்கு உங்க டீம் ஒரு நோட்டீஸ் அனுப்புனா எங்களோட லீகல் டீம் அதை எப்படி ஹேண்டில் பண்ணி ரிப்ளை நோட்டீஸ் அனுப்பணும்னு தெரியாதா சார்? சரி, உங்களுக்கு வேணாம் எனக்கு வேணாம், வீடியோ ரிமூவ் பண்ணணும் அவ்வளவுதானே. ஆனா லட்சக்கணக்கில் பாத்துட்டாங்களே சார். சரி, உங்களுக்கு ஒரு அருமையான ஐடியா ஒன்று சொல்றேன். அதாவது கெட்ட பேர் ஒண்ணு இது மாதிரி வந்துருச்சுன்னு வைங்களேன், எங்க பாலாஜி ஐயா, அதாவது நம்ம பாலாஜி ஐயா அவரோட தொகுதியில மிக்சி கிரைண்டர்னு மக்களுக்கு அள்ளி கொடுப்பாரு. அது மூலமா மக்களும் மறந்துடுவாங்க, ஓட்ட குத்திடுவாங்க. அது மாதிரி நீங்களும் அண்டா குண்டாங்களா அள்ளி கொடுங்க, மக்களை மறந்து உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. காரணம், நம்ம தமிழ்நாட்டு மக்களோட ஆசை ரொம்ப சின்னது, ஒரு அண்டா சைஸுக்கு தான். அதை தாண்டி மன்னிப்பு கேட்கணுமா சார்? கேட்டுட்டா போச்சு, என்ன மன்னிச்சிருங்க. எங்க மரியாதைக்குரிய அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் அவர்கள் ரொம்ப நல்லவர், வல்லவர். குமரி மாவட்டத்தில் எந்த ஒரு லாரியையும் அவர் இயக்கல, எந்த ஒரு கனிம வளத்தையும் அவர் கடத்தல. இது கீழே இருக்கிற சாத்தானோட ஒரு அந்நிய செயல். வெறும் பால் பொடியை கலந்து அது பால்னு நம்ப வச்சு தாய்மார்களுக்கும் குழந்தைங்களுக்கும் ஏமாத்தி வித்து எந்த ஒரு முறைகேடும் எங்க அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் பண்ணல. ஆவின் என்கிற துறையோட மொத்த கொள்முதல், அதாவது 35 lakhs liters ஆஃப் மில்க்ல இருந்து அது 35 லட்சம் லிட்டர் பால்ல இருந்து 25 லட்சம் லிட்டர் பாலாக குறைஞ்சிருக்குங்கிற ஒரு செய்தியும் சாத்தானோட திட்டமிட்ட சதி. கர்த்தருடைய பிள்ளையான மரியாதைக்குரிய திரு மனோ தங்கராஜ் அவருடைய நற்பணிகளை கூட ஒழுங்கா செய்ய விடாம சாத்தான் எந்தெந்த வேலைகளை பின்னாடி இந்த செய்து பாருங்களேன். அப்பேற்பட்ட கர்த்தருடைய பிள்ளையான மனோ தங்கராஜ் அவர்களுக்கு வர 2026 தேர்தலில் குமரி மாவட்ட மக்கள் தவறாம உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு குமரி மாவட்டத்தை ஒரு அருமையான சுடுகாடாக்குவோம், பாலும் தேனும் ஓடுற அருமையான ஒரு ஊராக்குவோம். கர்த்தாவே, இப்பேற்பட்ட பாவத்தை செய்த இந்த பிள்ளையை மன்னித்து இன்னும் மேலும் 4 பேருக்கு ஷேர் பண்ணி என்னோட தாழ்வான மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படியே குமரி மாவட்டத்துல நம்ம அமைச்சரோட துணை இல்லாம கனிம வள கடத்தல் நடக்குதா இல்லையாங்கிறத மக்களுடைய சர்டிபிகேட்டா எஸ் ஆர் நோ கமெண்ட்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.